வணக்கம். இந்த வீடியோல நம்ம A* அல்காரிதம் பத்தி பார்க்கலாம். சோ A* அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபார்ம்டு சர்ச் மெத்தட். அப்ப இங்க ஹியூரிஸ்டிக் வேல்யூ இருக்கும். ஹியூரிஸ்டிக் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8% ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் மிஸ்பிளேஸ்ட் டைல்ஸ் வந்து ஒரு ஹியூரிஸ்டிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, சோ ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூ இருக்கும். அது வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூ. இங்க எக்ஸ்ட்ராவா A* அல்காரிதம்ல நமக்கு பாத் காஸ்ட்டுமே கொடுத்திருப்பாங்க. அதாவது நமக்கு A ல இருந்து B மூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு பாத் காஸ்ட். சோ இது ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணோம்னா அதுதான் வந்து நமக்கு A* அல்காரிதம். f of n பாத்தீங்கன்னா நம்மளோட பாத் காஸ்ட் பிளஸ் ஹியூரிஸ்டிக் வேல்யூ. இது ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இங்க நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம்னா ப்ரையாரிட்டி கியூ தான். வேல்யூஸ் பேஸ் பண்ணாலே மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரையாரிட்டி கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு லிஸ்ட் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஓப்பன் லிஸ்ட். நம்ம என்னென்ன நோட் எல்லாம் வெரிஃபை பண்றோமோ அது எல்லாமே ஓப்பன் லிஸ்ட்ல இருக்கும். ஓப்பன் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த கியூவை தான் நான் வந்து ஓப்பன் லிஸ்ட்னு சொல்றேன். இதுல வந்து நோடும் இருக்கும், அதோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ இந்த f of n கால்குலேட் பண்றோம் பாத்தீங்களா, அதுவுமே ஆட் ஆயிருக்கும். இன்னொன்று வந்து க்ளோஸ் லிஸ்ட். க்ளோஸ் லிஸ்ட்ங்கிறது வந்து நம்ம எந்தெந்த நோட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோமோ அது க்ளோஸ் லிஸ்ட்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் ரூட் நோட்ல இருந்து தான் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க ரூட் நோட் வந்து A. ஸோ Aங்கிறது தான் ரூட் நோட். அதோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ பாத்தீங்கன்னா 10. ஓகே, இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பாத் காஸ்டும் வராது. எதனால பாத் காஸ்ட் வராதுன்னா இதுதான் ஸ்டார்டிங் நோடு. ஸ்டார்டிங் நோட்ல இருந்து நம்ம பாத் காஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் நோடுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு பாத் காஸ்டும் இல்லாதனால நம்ம ஜஸ்ட் வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூ மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரூட் நோட் மட்டும் ஆட் பண்ணப்போ நம்மளுக்கு இந்த ஒரு நோடு மட்டும் தான் நம்ம கிட்ட ஓப்பன் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்னா அந்த நோடு கூட அட்டாச் ஆயிருக்க நம்ம சில்ட்ரன் நோடு எல்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ A கூட நம்மளுக்கு B and C இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கியூல ஆட் பண்ணிக்கிறோம். ஆனா இதை ஆட் பண்றப்போ இதோட ப்ரையாரிட்டிஸ் கால்குலேட் பண்ணோம். அதாவது இதோட நம்மளோட வேல்யூ ப்ரையாரிட்டி வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் ஃபார்முலா பாத்தீங்கன்னா f of n equal to g of n plus h of n. அப்ப நோட் B க்கு நம்ம கால்குலேட் பண்றப்போ path cost of B plus heuristic value of B கால்குலேட் பண்ணோம். சோ B யோட path cost பாத்தீங்கன்னா A ல இருந்து B ரீச் ஆகிறதுக்கு path cost 2. B யோட heuristic value பாத்தீங்கன்னா 2. சோ 2 plus 2 4 தான் priority for B. ஓகே, சோ இந்த priority calculation மட்டும் தான் வேரி ஆகும். பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச்ல நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் இந்த heuristic value மட்டும் எடுத்து அப்படியே நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு path cost plus heuristic value. அப்ப C க்கு பாத்தீங்கன்னா a function for C is a path cost for C plus h of C. Heuristic value of C. Path cost A ல இருந்து C ரீச் ஆகிறதுக்கு path cost 1. அடுத்து வந்து C நோடோட heuristic value 3. அப்ப இதுவும் 4. ஓகே, இப்போ A ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நோடுங்கனால A நோட் எடுத்துக்கிட்டோம். A ஓட heuristic value மட்டும் தான் இருந்தது, அதை ஆட் பண்ணிட்டோம். அடுத்து A வை எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப A வை நம்ம க்ளோஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு A க்கு என்னென்ன சில்ட்ரன் நோட் இருக்குன்னு பார்த்தோம். B and C இருந்தது. சோ B and C யை நம்ம ஓபன் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம். அதோட priorities வந்து நம்மளோட path cost plus the heuristic value நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா நம்மளோட இந்த ஓபன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதாவது priority queueல பாத்தீங்கன்னா ரெண்டு நோடுக்கு ஈக்குவல் priority இருக்கு. சோ ஈக்குவல் priority இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எது வந்து ஃபர்ஸ்ட் ஆட் ஆச்சோ அதாவது கியூவோட டேட்டா ஸ்ட்ரக்சர் படி எது ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிடுச்சோ அதை நம்ம எடுத்துப்போம். இப்போ BC ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்த நோட் B தான். அப்ப B யை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். சோ B எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ B யோட சில்ட்ரன் நோட் எது, B வந்து D and E இருக்கு. சோ D and E யை வந்து நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். சோ D and E யோட priority கால்குலேட் பண்ணனும். அப்ப f of D கால்குலேட் பண்றப்போ a path cost of D plus heuristic value of D. இப்ப path cost of D கால்குலேட் பண்றப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். a path cost of a node நம்ம கால்குலேட் பண்றப்போ நம்ம எப்பவுமே ரூட் நோட்ல இருந்து தான் கால்குலேட் பண்றோம். சோ path cost of A ல இருந்து B ரீச் ஆகிறதுக்கு path cost 2 plus B ல இருந்து D ரீச் ஆகிறதுக்கு path cost 1. ஓகே, சோ இப்படி தான் path cost கால்குலேட் பண்ணோம். சோ D க்கு path cost கால்குலேட் பண்றப்ப 2 plus 1 அப்புறம் D யோட heuristic value பாத்தீங்கன்னா 5. இதுதான் டோட்டல் காஸ்ட். அப்போ வந்து டோட்டலா இந்த இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 5 6 7 8.
அப்ப இதோட heuristic value for t வந்து 8. இதே மாதிரி அடுத்த நோடு கால்குலேட் பண்ணனும். e க்கு f of e கால்குலேட் பண்றப்போ path cost of e plus h of e. path cost of e பாத்தீங்கன்னா நம்ம இந்த நோட் ரீச் ஆகிறதுக்கு a ல இருந்து 2 plus 2 4. path cost 4 ரூட் நோட்ல இருந்து பார்க்கறப்போ இதோட heuristic value பாத்தீங்கன்னா 6. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ 10. சோ இப்படி தான் priorities கால்குலேட் பண்ணுவோம். ஓகே சோ இப்போ இந்த queue data structureல எந்த நோடுக்கு மினிமம் priority இருக்கு c க்கு தான் மினிமம் priority இருக்கு. அப்ப டைரக்ட்டா நம்ம c எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ c க்கு c எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப c ஓட children நோட் எதெல்லாம் அதெல்லாம் பாப்போம். சோ c வந்து it is connected to f and g. அப்ப f and g க்கு நம்ம இது கால்குலேட் பண்ணனும். சோ இங்க எழுதுறேன். function for f equal to path cost of f plus heuristic value of f. அப்ப path cost of f பாத்தீங்கன்னா 1 plus 1 2 plus heuristic value 4. அப்ப டோட்டலா இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 6. அதே மாதிரி g க்கு பாத்தீங்கன்னா path cost என்ன f of g வந்து path cost of g பாத்தீங்கன்னா 1 plus 2 3 and இதோட heuristic value பாத்தீங்கன்னா 2 equal to 5. இதோடதையும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே சோ இது எப்போ ஸ்டாப் ஆகும்னா நம்மளோட கோல் ஸ்டேட் எப்போ ஃபைண்ட் பண்றோமோ அப்பதான் ஸ்டாப் ஆகும். இங்க கோல் ஸ்டேட் பாத்தீங்கன்னா heuristic value எந்த நோடுக்கு 0 இருக்கோ அதுதான் கோல் ஸ்டேட். ஏன்னா நம்மளோட heuristic value அப்படிங்கறதோட கணக்கு என்ன நம்ம எவ்வளவு பக்கமா நம்ம சொல்யூஷன்ஸ்க்கு ரீச் ஆயிட்டு இருக்கோம்ங்கறதா heuristic value. அதாவது 8+ puzzle ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் மிஸ்பிளேஸ்ட் டைல்ஸ் எதுவோ அதுதான் heuristic value. அப்ப கோல் ஸ்டேட்ல மிஸ்பிளேஸ்ட் டைல்ஸ் இருக்காது இல்ல. சோ அதுதான் நம்ம வந்து இந்த 0 போட்டுருக்கோம். ஓகே சோ இந்த நோட் ரீச் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த process ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா the node with minimum cost பாத்தீங்கன்னா g தான். அப்ப g எக்ஸ்ப்ளோர் பண்றோம். g எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப g வந்து l கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ f of l கனெக்ட் பண்ணோம். சோ f of l கால்குலேட் பண்றப்போ இதோட path cost எப்படி வரும் a ல இருந்து c c ல இருந்து g g ல இருந்து l. அப்ப 1 plus 2 plus 2 5 இந்த நோடோட heuristic value 2. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா priority வந்து 7. ஓகே சோ இப்போ அடுத்து எந்த நோட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் f தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஏன்னா இதுதான் மினிமம் path cost மினிமம் priority இருக்கு. ஏன்னா இது 8 10 7 மீதி எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ f எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப f is connected to two nodes. ஒன்னு j இன்னொன்னு k. அப்ப வந்து நமக்கு j யும் k யும் ஆட் பண்றோம். இப்போ j க்கு heuristic value priority கால்குலேட் பண்றப்போ g of j plus h of j. ஓகே g ங்கிறது path cost கரெக்ட்டா? இப்போ j ரீச் ஆகிறதுக்கு 1 plus 1 plus 2. ஓகே 4 path cost அதோட heuristic value 1. அப்ப இதோட priority 5. ஓகே சோ ஏனா j க்கு நம்ம ரீச் ஆகணும்னா நம்ம ஸ்டார்டிங் a நோட்ல இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 1 plus 1 plus 2. ஓகே இதுதான் path cost. அதே மாதிரி k க்கு f of k equal to g of k plus h of k. path cost plus heuristic value k ரீச் ஆகிறதுக்கு path cost பாத்தீங்கன்னா 1 plus 1 plus 1 3 and இதோட heuristic value பாத்தீங்கன்னா 0. அப்ப 3 தான் இதோட priority. ஓகே இப்போ நோட் வித் மினிமம் priority பாத்தீங்கன்னா இங்க 8 இருக்கு 10 இருக்கு 7 5 and 3 3 தான் மினிமம். சோ k நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இங்க நோட் பண்ணியாச்சு. k இங்க வந்த உடனேமே நமக்கு தெரியும் k தான் கோல் ஸ்டேட். ஓகே உங்க process அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஓகே சோ இதுதான் A star சர்ச்சிங் அல்காரிதம். சோ A star க்கு நம்மளோட பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு ஒரே டிஃபரன்ஸ் பெஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து வெறும் ஹியூரிஸ்டிக் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டோம். இங்க path cost plus heuristic value. சோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே உங்களுக்கு இந்த அல்காரிதமோட வர்க்கிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்து வந்து AO star அல்காரிதம் பத்தி பார்க்கலாம். Thank you.